ஹலோ காய்ஸ், நீங்க ரம்ஜானுக்கு 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. எங்க போறதுன்னே தெரியல. அதனால அபுதாபி கோயிலுக்கு போறோம். வாங்க அங்க போய் வீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாக்ஸி எப்படி சொல்லிட்டு ஏறியாச்சு. இருந்து நான் துபாய் பிறந்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆகும். எப்படியோ பேசி டாக்ஸில ஒரு ஆளுக்கு 20 ரூபா மணிக்கு 80 ரூபா ஆயிடுச்சு. சரி கிளம்பியாச்சு. மெட்ரோல மெட்ரோல வந்து இறங்கி மேல வந்து சரியா எனக்கு முன்னாடி இருக்கிறவர் ரைட் சைடில் இருக்கிறவரும் ஸ்ரீலங்கா, என் பக்கத்தில் உட்காந்துருக்கவரும் ஸ்ரீலங்கா தான். முன்னாடி இருக்கிறவருக்கு ஸ்ரீலங்கா மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாது. என் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவும் தெரியும், தமிழும் தெரியும். 7 எமிரேட்ஸ் நடக்குது. 4 5வது எமிரேட்ஸோ உம்மன் குயின்ல இருக்கேன். இப்போ அச்சுமலை தாண்டி போய்க்கு இருக்கோம். துபாயில் வேலை பார்க்குறதுனால தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் துபாய்க்கு வரேன். அப்படி கூலியாக இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணுங்க, துபாய்னா துபாய் தாங்க. இந்த பில்டிங்காக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. டூரிஸ்ட் வர்றதுக்கு விசிட் பண்ணுறப்ப நம்ம பூஜ் கலிஃபா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறத விட சும்மா நார்மலாக வண்டியில் போகிறப்பையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ரோட்டோரமாக இருக்க மரம் செடி இதெல்லாம் பார்க்குறப்ப இத்தனை நாள் நான் துபாயில் இவ்வளோ பெரிய இடத்த பார்க்காம மிஸ் பண்ணி சும்மா இருந்திருக்குன்னு கேட்குறப்ப எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குங்க. மறக்காமல் துபாய் வந்தால் எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு துபாய் சுற்றி காட்டுறேன். துபாய் மெயின் ரோடு, துபாய் குரூஸ் வந்து துபாய் இதாங்க பஸ் ஸ்டாப்பு. இதாங்க பஸ் பக்கம். பஸ் ஸ்டாப்பை கண்டுபிடிச்சாச்சுங்க. இன்னும் நம்ப மாட்டீங்க, இங்க ஒரு பிளைட்டு இப்போதான் இங்கிட்ட ஒரு பிளைட் போச்சு. அது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிளைட் போய்கிட்டே தான் இருக்கு. துபாய்க்கு ஆப்போசிட்ல தான் மெட்ரோ இருக்கு. மெட்ரோல தான் போய்க்கு இருக்கோம். காட்டுறேன். மெட்ரோ இது பஸ் ஸ்டாண்டு. நிக்கிற இடம் மெட்ரோ. அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட். 3மே ஒரே இடத்துல ஈஸியாக போய்க்கலாம். இங்கேருந்து அபுதாபிக்கு பஸ்ஸு கிடையாதான், அதனால் நம்ம முன்னாடி ஸ்டாப்லேயே இறங்கியிருக்கணுமா. நம்ம மறுபடியும் மெட்ரோவில் டிக்கெட் எடுத்து ட்ரெயின் ஏறி அந்த ஸ்டாப்புக்கு போய் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம அபுதாபி போகிறோங்க. ரொம்ப சுத்த விட்றாங்க. எப்படியாச்சும் கண்டிப்பாக அபுதாபி போய் ஆகுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பணுங்க. கிளம்பி அப்படி ட்ரெயின் பிடிக்கணுங்க. இங்கேயே ரொம்ப சுற்ற விட்றாங்க. அண்ணா பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க போகிறாரு. இங்கே எல்லாமே வெண்டிங் மிஷின் தான். காசு போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி காசு போட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாரு. டிக்கெட் எடுத்துட்டா ட்ரெயினில் போயிடலாம், இல்லாட்டினா பஸ்ஸை தான் போகணும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்புற வேண்டியது தான். வயசான ரொம்ப நேரம் ட்ரை பண்ணார். கார்டு வேலை செய்யலை. கார்டு ஒரு கார்டு அண்ணங்க பேலன்ஸ் இல்லை போல். இப்போ நம்ம வேறு வழி இல்லை, மெட்ரோவில் போக முடியாது, பஸ்ஸில் தான் போக முடியும். வாங்க பஸ்லேயே போகலாம். அபுதாபிக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போ நம்ம ட்ரெயினில் வரணும். போய் வந்தவங்க சுற்ற விட்டுக்கிட்டே இருக்காங்க சார். திரும்ப இந்த கார்டு வாங்கியாச்சு. இதுக்கு 25 திராம் ஆச்சு. சொல்லி முடிச்சு இப்போ திரும்ப பஸ் ஏறி பஸ்ஸில் போகணுங்க. ரொம்ப கஷ்டங்க, சுற்ற விட்றாங்க. அந்த ஊருக்கு பஸ்ஸில் தான் போகணும். டாக்ஸியில் போனால் ஒரு ஆளுக்கு 20 ரூபா கேட்குறான். நம்ம ஊர் காசுக்கு 500 ரூபா கேட்குறேன். பஸ்ஸில் போனால் 50 ரூபா தான் வருது. பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. திரும்ப வேறு வழி இல்லாமல் மெட்ரோக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ மெட்ரோவில் தான் போகிறோம். ட்ரெயினில் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். மேபி கார்டு எடுத்தாச்சு. கார்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் பார்க்க ஒரு வழியாக மெட்ரோவில் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. இப்போ கார்டை வச்சு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இங்கேருந்து ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஏறி அப்படியே வேறு ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி அபுதாபி போகணுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப சுற்ற விட்றாங்க. நீ போவோமான்னு கூட தெரியலைங்க. அங்கே பார்க்கலாம். அந்த யூனியன் இருக்கிறோம் போயிடும். பதுதான் சொன்னாரு. என்னது பதுதான் நம்ம ஊருக்கு போகிற ஒரு ஸ்டேஷனாகவே காணும். ஜபல் அலி மதுசம் ஒரு ஊரே காணுமா ப்ரோ. ஒரு வழியாக ட்ரெயின் வந்துருச்சு. ஃபஸ்ட் டைமாக மெட்ரோக்குள்ளே போகிறேன். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், நடந்துருச்சு. ஃபஸ்ட் டைமாக போகிறேன். வியூ எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மெட்ரோனா மெட்ரோ தாங்க, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இதில் மெட்ரோவில் போனிக்கிறேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இந்த காலத்தில் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வருவனான்னு கூட தெரியல.
المحطة الأخيرة لهذا القطار هي ட்ரெயினில் இருந்து வெளியே வியூ பார்க்குறப்ப துபாய் ரொம்ப அழகாக தெரியுதுங்க. ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன்.